ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் என்ன காமிக்கிறாங்க, அவள் என்னோட சிஸ்டரோட சாவுக்கு காரணமானவங்கள பழி வாங்குறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன். அவளோட ஹஸ்பண்ட் ஜின்ன அவன் தான் இதுக்கு எல்லாமே காரணம். அவனோட சேர்ந்து அந்த லியாவுமே கூட சேர்ந்து தான் என் சிஸ்டர் சாவுக்கு காரணமாக இருக்காங்க. அவங்கள ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் வந்துச்சேக்கா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட சிஸ்டருமே அவளையும் அவளை மாதிரி தான் இருக்கா. 2 பேருமே ட்வின் சிஸ்டர்ஸ். அவளோட நேம் வந்து யாங்லி. அப்போ உன்னால தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை தூரம் என்னை விட்டு விலகி போயிட்டாரு, நீ போன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. அவங்க அப்பாட்ட அவள் வந்து கெஞ்சிட்டு இருக்கா, அப்பா தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் போகாதீங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு யார் இருக்காங்கன்னு. அங்கே நம்ம ஹீரோயினுமே நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சினாலுமே அந்தாலும் எதுவுமே காது கொடுத்து கேட்காம அங்கேருந்து போயிடுறாரு. அவள் என் சிஸ்டர் வந்து 13 வயசுலேயே எங்கள் அம்மா கூட டைவர்ஸ் ஆனதுமே எங்கள் அப்பா கூட சேர்ந்து கிளம்பி வந்துட்டா. நான் அப்போ இருந்துமே வந்துட்டு இவளை பார்க்கவே இல்லை. திரும்ப வந்துட்டு இவங்க கூட எனக்கு காண்டாக்ட் வந்தப்போ இந்த ஒரு நிலைமை இருக்கணுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ பார்த்தா நம்ம யாங்லி மேலே நின்றுட்டுருக்கோமே, நீ என்ன பண்ணிட்டுருக்க, கீழே இறங்குன்னு சொன்னாலுமே நான் வந்துட்டு இறங்க மாட்டேனே அப்படின்ற சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே ரிவருக்குள்ளே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணமானவங்கள நான் இப்போ ரிவெஞ்ச் எடுத்தே ஆவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவளோட அந்த ஹஸ்பண்ட் ஜின்னும் அங்கே லியாவுமே வர்றாங்க. இவ என்ன என்கிட்ட வந்து பெக் பண்ண நம்ம இவ்வளோ திமிர ஆட்டிடியூடாக இருக்காளேன்னு சொல்லிட்டாவே இப்போ எதுக்கு வந்து அந்த வேலையை பண்ணுன்னு சொன்னதுமே அவள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துடுறா. நான் இப்போ வந்துட்டு பண்ணியாச்சு, நீயுமே பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. உங்கள் சிஸ்டர் வந்துட்டு பெரிய நல்லவங்க நீ நினச்சிட்டு இருக்கியா, அப்படிலாம் கிடையாது, 2 பேருமே துரோகிகள் தான் உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம யாங்லி நினச்சாவே அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அவர்கிட்ட உள்டாவாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அப்போ அவங்க அப்பா வந்துட்டு என்ன அவங்க நம்ம சிஸ்டருக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டேக்கா. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் சைடில் நின்றுக்கிறா. அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை மிஸ்டர் கே வந்துட்டு நான் மீட் பண்ணி ஆகணும், அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், ஸோ அதுக்காக நான் வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு அவன் சொன்னதுமே பஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அதில் அவர் வராரா, நீங்கள் போய் மீட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் கே வந்துட்டு ரொம்பவே பெரிய பர்சன். ஸோ அந்த ஆள் கூட சேர்ந்து இவ பிஸ்னஸை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறானா, நான் அதுக்கு முன்னாடி போய் அந்தால மீட் பண்ணி ஆகணுமே அப்படின்ற சைட்டு அவங்க கிளம்பி போயிட்டுருக்கா. பிறகு அங்கே வெளியே வரும்போது அங்கே காங்ஸின்னு சொல்லி ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனை சுற்றி ஏகப்பட்ட கார்ட்ஸ் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த பையனை ஏதோ வந்து தொந்தரவு பண்ணுறாங்களாக்குன்னு நினச்சிட்டு மரியாதை இங்கேருந்து போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அப்போ அந்த குட்டி பையனோட தலையில் அங்கே கையை வச்சு தடவி கொடுத்ததுமே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த கார்ட்ஸ்க்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்னப்பா காங்ஸியோட தலையில் கையை வச்சுட்டு இருக்காங்க, எந்த ஒரு லேடியுமே தொட்டாலும் அந்த பையனுக்கு பிடிக்காது, இது எப்படி நடக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே ஐயோ கிஸ் வேற பண்ணிட்டாங்களா, என்ன ஆக போதும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்போ போகிறீங்களா இல்லை போலீஸ்க்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே காங்ஸியுமே அங்கே வந்து செய்ய காமிக்கிறான் போக சொல்லி. ஸோ அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. சரி உன்னோட பேரண்ட்ஸ் எங்கே சொல்லு, நான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னதுமே அங்கே அந்த பையன் மனசுலேயும் என்னோட அம்மா மேலேருந்து வர ஸ்மெல் மாதிரியே இந்த லேடியோட மேலேருந்துமே வந்துட்டுருக்கே, இந்த அழகான பொண்ணு யார் அப்படின்ற சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். எனக்கு வந்துட்டு அம்மா கிடையாது, எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா இருக்காரு, பட் அவருக்கு எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி தான் கவலை இருக்கும், என்னை பற்றி அவர் எங்கே யோசிக்க போறாரு, தன்னாலே வந்துட்டு ஒழுங்கா பார்த்துக்க முடியலன்றப்ப என்ன போய் என்னத்தை கவனிப்பாரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஐயோ கடவுளே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஒரு தாத்தாவுமே இருக்காரு, அவருமே ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காரு, இப்போ யார் என்ன பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும் ஏன் கவலைப்படுற, ஏன் கூட வான் சைட்டு அவங்க இருந்து ஹாப்பியாகிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. கேவை காமிக்கிறாங்க. அந்த கே யாரும் கிடையாதா, அதான் நம்மளோட ஹீரோவே. அது அப்படியே காங்ஸி வந்து வேற ஒரு லேடியோட சேர்ந்து தெரியாமல் போயிட்டுருக்கலாம், அந்த லேடி ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு ஷென் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றத சொல்லும்போது இங்கே பார்த்தியா அவன் வந்துட்டு என்ன மாதிரி கான்ட்ராக்ட் ரெடி பண்ணியிருக்கான்னு, நான் வந்துட்டு டைவர்ஸ்லாம் கொடுத்தேன்னா வந்து 50 மில்லியன் பே பண்ணணுமா, ஒரு சின்ன பிள்ளை பண்ணுற வேலையை அவன் பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு அந்த லேடிகிட்ட போய் ஒரு 1 மில்லியன் காசை கொடுத்து பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொன்னதுமே பாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி லேடி கிடையாது, அவங்க அவங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு ஜின்னோட சேர்ந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே மேரேஜ் ஆகிருச்சு, இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுக்கு டைவர்ஸ்மே ஆகிருக்கு, அவங்கள வந்துட்டு அந்த ஆள் ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்கான் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதே, ஐ திங்க் எவ்வளோ நாள் வந்து இந்த கேம் அவள் ப்ளே பண்ணுவான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கான்.
பிறகு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே காமிச்சி, அம்மா இங்கே பாருங்கள் உங்களுக்காக வெட்டிங் சர்டிஃபிகேட் அப்படின்ற செட்டு கொடுத்ததுமே, இன்னும் இது ஒரிஜினல் மாதிரி இருக்கே அப்படின்ற சொன்னதும், ஆமாம்மா உங்களுக்கும் அப்பாவுக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, எங்கள் அப்பா பேர் ஃபூ அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. என்னடா எப்போ நடந்துச்சு இந்த வெட்டிங்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அந்த குட்டி பையன், நீங்கள் டைவர்ஸ் எதுவும் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா நான் கண்டிப்பாக இங்கேவே சூசைட் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, ஐயோ நீ அப்படிலாம் பண்ணாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேவும், இவனுக்கு எப்படிடா வந்து மைண்டை வந்து ரீட் பண்ணுற லெவலுக்கு தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சேக்கா. சரி வீடெல்லாம் யார் க்ளீன் பண்ணதுன்னு சொன்னதுமே, எல்லாமே வந்துட்டு ஆளுங்க தான் அப்படின்றத சொல்லும் போது, அப்போ வெட்டிங் சர்டிஃபிகேட் அதுவும் அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ இந்த பொண்ணு தானா நீ சொன்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே, ஆமாம் தாத்தான்னு சொன்னதுமே, அங்கே 2 பேரையுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க க்ளீன் பண்ணி எல்லா வேலையுமே பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்கூலுக்காக அங்கே கூட்டிகிட்டு வந்துச்சேக்கா. இப்போ நீ வந்துட்டு எந்த சேட்டையுமே பண்ணாமல் நல்லபடியாக படிக்கணும் ஓகேவான்னு சொன்னதும், ஆமாம் நீங்கள் அப்பாவை டைவர்ஸ்லாம் பண்ணிட மாட்டீங்கல்ல, அப்புறம் வந்துட்டு நான் சொன்னது தான் நடக்கும்னு சொன்னதுமே, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடும்போது நம்ம ஹீரோவோட லாயர் அங்கே வந்துடுறாங்க. லீகல் ஹஸ்பண்ட் உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, நீங்கள் இதில் சைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னதுமே, அதுக்கே ஹீரோயின் டைவர்ஸ் என்னமோ பண்ணிடலாம், பட் அந்த பையன் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இல்லை என்னால் முடியாது அப்படின்ற சொன்னதும், நீங்கள் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஆல்ரெடி உங்களுக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்கு, நீங்கள் எப்படி வந்துட்டு பெரிய பணக்காரனை வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைக்கணுன்றதுக்காக இவரை யூஸ் பண்ணிக்க பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேச்சு பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவர் ரொம்ப கோமாய் போயிட்டு, ஆமாம் பெரிய பணக்காரியாவே எனக்கு தெரியாது பாரு, பெத்த பிள்ளைய பார்க்குறதுக்கு ஒழுங்காக வந்து டைம் இல்லை அவனுக்கு, ஆல்ரெடி வந்து உடம்பு முடியாததோடு அவன் இருந்துட்டுருக்கான், நடக்கவும் முடியாது, உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் பண்ணுறவன் குழந்தைங்கிட்ட போய் கேர் பண்ணி பார்த்துக்குவான், இதில் அவன் காசை வச்சு நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையே பேசி விட்றான். அதை கேட்டுட்டு அந்த லாயரை அரண்டு போயிடுறாரு. ஐ திங்க் வந்து உனக்குமே வீடு வாசல் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி வெட்டியாக அவன்கிட்ட போய் வேலை பார்த்துட்ருக்கா வெட்டி பையன்ட்ட, நான் உன்னை பேசாமல் வந்து ஜெயிலுக்கு அனுப்பி விட்றேன், நீயுமே அங்கே போய் களி சாப்பிடு, உனக்கு வந்துட்டு தங்குறதுக்காச்சும் இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பேசுனதுமே அந்த ஆளுங்க ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஐயோ மேடம் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு விட்டுருங்க, நான் எதுவுமே உங்கள்கிட்ட பேசலை, நீங்கள் பேசாமல் இங்கேவே இருங்க, நான் போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக அவர் ஓடி போயிடுறாரு. நம்ம ஹீரோ நீ இப்படி தான் பர்ஃபெக்டாக பேசணும் அப்படின்னா தான் வாயடைச்சு ஓடுவானுங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே காருக்கு போகிறா. இந்த சீன் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அங்கே உள்ளேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ அங்கே உள்ளே போய் உட்காந்ததுமே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ கார் எதுவும் தப்பாக வந்து உட்காந்துட்டோமான்னு சொல்லிட்டு அவள் இறங்கி போய் அங்கே நம்பர் பிளேட்லாம் பார்க்குறா. பட் இது என்னோட கார் தானேன்னு சொல்லிட்டு அவள் திரும்பவுமே அங்கே போய் உட்காந்துட்டு, ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்கு கார் மாற்றி உட்கார பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் கீழே இறங்கி போங்க, இது என்னோட காருன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அங்கே அவன் எந்த பதிலுமே பேச மாட்டான். இப்போ எதுக்காக நீ எதுவுமே பேசாமல் இருக்க, நான் அப்புறம் வந்துட்டு உன்னை ஜெயிலில் தூக்கி போடணுன்னு நீ ஆசைப்படுறியா, எனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ தான் நான் திரும்ப செகண்ட் மேரேஜ் பண்ணேன், அவனுமே பாவம் நடக்க முடியாமல் கை கால் விளங்காமல் கிடந்துட்டுருக்கான், அவனை நான் நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கிறணும், எனக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்கிட்ட காசு பணம் எதுவுமே கிடையாது, நான் ரொம்ப கடனில் இருக்கேன், நீ ஏன் மேலே வந்துட்டு ரூட் விட்டு என்ன பண்ண போகிற அப்படின்ற சைட் அவள் கேட்குறான். எல்லாமே கேட்டுட்டாவே அப்படியா உனக்கு வந்துட்டு சொந்தமாக வில்லா இருக்குது, அங்கே வந்து பெரிய வந்து காருமே இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு பொய் பேசிகிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு பேசுகிறான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, அப்படின்னா நீ தான் ஃபூவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறான். ஆனால் நீ பார்க்க நல்லா தானே இருக்கு, அப்புறம் என்ன கை கால் வந்துட்டு நடக்க முடியாத மாதிரி இருக்குது அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு எதுவுமே ஹீரோயினுக்கு புரிய மாட்டுது. பட் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ரொம்ப ஹார்ட்டான பர்சனாக தான் கிடைச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாயிட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவனை பார்த்துட்ருக்கா. ஓ நான் வந்து அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் உனக்கு டைவர்ஸ் ஓகேனா வா பண்ணிக்கலான்னு சொன்னதுமே, நான் இதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ண மாட்டேன், உன்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குன்றப்ப நான் ஏன் டைவர்ஸ் பண்ணணும், உன் கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு பேசிட்டேவும் மனசுலேவும் என்னை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்றது உனக்கு தெரிய வேணாமா, கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்ற சட்டி யோசிச்சுட்ருக்கான். பிறகு ஹீரோயினோட சேர்ந்து தான் அவன் எங்கள் வீட்டுக்குமே வந்துட்டுருக்கான். இப்போ ஹீரோயினோட வீட்டை பார்த்துட்டு அவன் நான் உள்ளே வருவேன்னு சொன்னதுமே, நான் உன்னெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொன்னதும், எதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கா, இந்த விழாவில் நீ மட்டும் தானே இருக்க அப்படின்றத சொல்லும்போது, யார் சொன்னது என்னோடய ஃபேமிலியோட நான் இருக்கேன்னு சொல்கிறா, உன் வீட்டை விட்டு உன்னை அடித்து துரத்தி விட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதுமே, அவங்களாம் என்னோடய ஃபேமிலி கிடையாது, நான் சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப ஸ்வீட்டாக என்னோடய ஃபேமிலியோட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறா. பட் வந்துட்டு அவங்க கேட்க போகிறான், நானுமே கூட வருவேன் தான் சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்துட்டு எல்லாத்தையுமே டச் பண்ணி பார்த்து, வெளியே பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் வீடு உள்ளே சுத்தமாக தான் நல்லா இருக்குன்னு
இருக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறான். நீ என்கிட்ட சேரை கண்டுபிடிச்சி உட்காந்துட்ட போலையே அப்படின்ற சொல்லும்போது, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, இப்போ எனக்கு சாப்பாடு வேணும், முதல் சாப்பிட்டு சமைச்சு கொண்டு வான்னு சொன்னதுமே, சரி சரி நீ என்னோட கெஸ்ட் தானே, நான் உனக்கு சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுச்சேக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாரு, இப்படி என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அந்த ஜின்னு வந்து பார்ட்டிக்கு வர போகிறான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக, நீங்கள் அங்கே வரணும்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஒரு கேக் பீஸ் மாதிரி தான் இருக்குது, அதையும் மில்கையுமே கொண்டு வந்து கொடுத்துட்டு, இவ்வளோதான் இன்றைக்கி பண்ண முடிஞ்சிச்சு, நீ சாப்பிட்டுக்கோன்னு சொன்னதுமே, அப்போ உனக்கு வந்து வாய் மட்டும்தான் அதிகமாக பேச தெரியும், ஒழுங்காக சாப்பாடு கூட சமைக்க தெரியாது அதானே அப்படின்றத சொன்னதும், கையில் வச்சுருக்க பாலை குடுன்னு சொல்லிட்டு அவள் வாங்கி குடிச்சிட்டு, நீ ஒன்றும் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது, கிளம்பி போன்னு சொல்லிட்டு போனதுமே வேமா இவன் பிடிச்சவங்க வந்துட்டு இழுத்துட்டு வாயெல்லாமே தொடச்சி விட்டுட்டு, இவ்வளோ தூரத்துக்கு நீ அரகண்டாக இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயின் நம்ம இப்படியே கூட டைவர்ஸ் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டே டக்குன்னு அவள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடறா. அங்கே ரொம்ப கோமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே ஜாப்க்கு அவள் அப்ளை பண்ணிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட ஜாப் இன்டர்வியூக்கு வரப்போகிறவங்க நேம் எல்லாமே வந்து சொல்லிட்டு, பாஸ் உங்கள் ஒய்ஃப்மே வரப்போகிறாங்கன்னு சொன்னதும், அதை பார்த்துட்டு அவன் அப்படியே ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சுட்டு வரட்டும் பட் ஜாப் எங்கே கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. 9 மணிக்குள்ள இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்கள் 8:59க்கே அதை வந்து பண்ணிடுங்க, அவள் எப்படி இங்கே வரான்னு பார்ப்போன்னு சொன்னதுமே, பாஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா நம்மளோட கம்பெனி இந்த டோட்டல் கண்ட்ரியில் எல்லாருக்கூடயுமே சேர்ந்து கனெக்ஷனில் இருக்கும், அப்போ அவங்களுக்கு எங்கேயுமே ஜாப் கிடைக்காதுன்னு சொன்னதும், அதை தானே நான் எதிர்பார்க்குறேன், அவள் என்னையும் பிள்ளை எப்படி வளர்க்குறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டே புக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு அவள் இன்ட்ரிக்கு போகும்போதே எங்கள் கார்ட்ஸ் வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக என்னை உள்ளே விட மாட்டேறீங்க, நான் கரெக்டான டைமுக்கு தானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் மெசேஜ் எல்லாமே காமிக்கிறா. பட் அவளுக்கு அங்கே அப்போ ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் வந்துட்டு கேரக்டர் சரியில்லை, ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களை ஜாப்க்கு எடுக்க மாட்டோன்னு. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டா அவள். நீங்கள் எப்படி என்னோட கேரக்டரை பற்றி பேசலான்னு சொன்னதுமே, எங்கள் பாஸ் வந்துட்டு உங்களை பற்றி என்கொயரி பண்ணியிருக்காரு, ஸோ உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, நீங்கள் முதல் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ண போனதும், ஃபஸ்ட்டு உங்கள் பாஸை நான் ஒரு டைம் ஆச்சு மீட் பண்ணி எதுக்காக இருந்தாலும் இப்படி பண்ணாருன்னு கேட்கணும்ல, முதல் திறங்கன்னு சொன்னாலுமே யாருமே திறக்க மாட்டாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கோமாயிட்டுருக்க, வேலை கொடுக்கலன்னு அவள் இஷ்டத்துக்கு பேசுவானான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கான். இந்த சைடில் பார்த்தா சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்கான், அவன் இங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான், ஒரு டைம் என்னை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னப்பா உனக்குமே இங்கே வேலை கிடைக்கல போலையேன்னு சொல்லிட்டு பேசினதுமே, ஆமாம் உனக்கு இங்கே கொடுத்துட்டாங்க, எனக்கு மட்டும் கொடுக்காம போயிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. என்ன எங்கேயுமே பாஸை செடியூஸ் பண்ணி ஏதாச்சும் வந்துட்டு ஒரு வழி பண்ணலான்னு வந்தையா, எல்லாமே புட்டுக்குச்சா அப்படின்ற சொன்னதுமே, மரியாதையாக பேசிக்கோன்னு சொல்லும்போது, அவரோட குழந்தைய நீ அப்ரோச் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோட கார் போனதுமே மிஸ்டர் கே போகிறாருன்னு சொன்னதும், ஹீரோயின் வேமா அவனை மீட் பண்ணணுன்றதுக்காக பின்னாடியே போயிட்டு, காரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது, நீ ஓட்டிட்டு போன்னு சொல்லும்போது வேணுக்குனே காரை போய் ஹிட் பண்ணிவிட்டு பாட்டு கண்டுக்காம அங்கே போனதுமே, அவன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இவன் பண்ணிட்டு இவ்வளோ ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அங்கே வீட்டுக்கு அவள் திட்டிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ தான் நின்றுட்டுருக்கான். அங்கே அவன் எனக்கு வந்துட்டு உன்னோட கார் கிடைக்குமா, நான் குழந்தைய போய் நானே இன்றைக்கி பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே, சரி ஓகே இந்தா கீயை வச்சுக்கோ, பட் நீ ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட்டக்கூடாது, ஸ்லோவாக பார்த்து போகணும் ஓகேவா, காரில் எந்த ஒரு சின்ன டேமேஜ் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அவன் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுமே நைட்டு ஃபுல்லாக அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட அங்கே வந்து ஜாப்பெல்லாம் தேர்றதுக்கு ட்ரை பண்ணுறா, எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, யாருமே ஜாப்மே கொடுக்க மாட்டாங்க, கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு நான் என்னடா பண்ணேன், எதுக்காக ஏன் வந்துட்டு வாழ்க்கையில் மண்ணலி போட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோமாயிட்டு இருக்கும்போது கதவை ஏதோ நாக் பண்ணுறாங்க. கதவை ஓப்பன் பண்ணால், மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக புது கார் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பரவாயில்லையே இவனுக்கு புத்தி வந்துருச்சா, வேலை வட்டிக்கு போய் கார் வாங்குற லெவலுக்கு காசு இருக்கான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் பார்த்தா அது கார் கிடையாது, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். எதுக்கு என்கிட்ட கொடுத்துட்ருக்கீங்க, ஏன் கார் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த கார் வந்துட்டு ஆயிடுச்சு மேடம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு, 7 மாதத்துக்கு முன்னாடி தான் காரை வாங்கினேன், அதுக்குள்ளே அவன் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே கால் பண்ணுறா. பட் அங்கே நம்ம ஹாஷி தான் என் ஃபோன் எடுத்துகிட்ருக்கான். அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஞாபகமாகவே எனக்கு இருக்குமான்னு சொன்னதுமே அவள் மைண்டே அப்படியே டோட்டலாக மாறி போயிடுது, நான் மறந்தே போயிட்டேன், குழந்தையுமே அவன் கூட சேர்ந்துலாம் இருப்பான், ஸோ அந்த டயத்தில் நான் இப்படி பேசினேன்னா அவங்க கஷ்டமாக இருக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அவள் பேசாமல் அப்படியே விட்டா. பிறகு நெக்ஸ்ட் அவள் வந்துட்டு அங்கே போய் எங்கள் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஜின்னும் அந்த லியாவுமே சேர்ந்து வர்றாங்க. நம்ம ஹீரோயினை ரொம்பவே வந்த இடத்துல இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, உன்ன மாதிரி ஆளெல்லாம் பற்றி எனக்கு தெரியும். அப்போ அந்த லியா, நான் வந்துட்டு உன்னோட அம்மாவாச்சே, ஆனாலுமே உன்னோட மேரேஜுக்கு நான் வர முடியாமல் போயிடுச்சுலான்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு என்னோட அம்மாவா, உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நான் தான் வந்து இவனை தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேனே, அப்புறம் எதுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு அவனுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, எனக்கு என்னன்னா எங்கள் அப்பா தலையில் மண்ணடி போட்டுட்டு நீ இவன் கூட சேர்ந்து அப்பரில் இருப்பேன் என்னமோ தான் எனக்கு கோவமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு சண்டை வந்துடுது. அப்போ கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு வரலாம். என்ன டார்லிங் நீ எதுக்கு அவங்க கூட போய் பேசிகிட்டு இருக்க, வீட்டுக்கு வா அப்படின்ற சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போனதுமே அந்த லியாக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே வைத்தச்சலாகி போயிடுது. அந்த ஜின்ட்ட பார்த்தே அவளை இப்போ தான் வந்துட்டு டைவர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ளே ஏதோ ஒரு பர்சனை தேடி கண்டுபிடிச்சி மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு ஏற்றி விட்டுருக்கா. அப்போ அவன் கிட்ட எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து கேர் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா ஜெலஸ் ஆகிட்டு இருக்க நீ அப்படின்ற சொன்னதும், நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன், உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறது என்னோட கடமை தானே அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த குட்டி பையனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிட்டு வந்துட்டு அங்கே காருக்குள்ளே வச்சு அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டை டிரைவர் நீங்கள் கூட்டிகிட்டு போய் உங்களை ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருமே அங்கே சிரிச்சுட்டு இப்போ காரை கொடுத்து விட்டுட்டீங்க, இப்போ நம்ம எப்படி போகிறதுன்னு அந்த குட்டி பையன் கேட்குறான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா பார்த்தா கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடாரு. நீ எவ்வளோ தைரியம் தான் உன்னோட அம்மாவை வந்துட்டு இன்றைக்கி அவ்வளோ தூரத்துக்கு நீ அசிங்கப்படுத்திருப்பான்னு சொன்னதும், என்னது அம்மாவா, அவள் வந்து எனக்கு அம்மாவா, என்னை விட சின்ன பொண்ணை மேரேஜ் பண்ணிவிட்டு வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு அம்மா ஒன்றும் தேவை கிடையாதுன்னு அவன் சொல்கிறா. நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜின்னோட சேர்ந்து உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன், 5 மில்லியன் காசு வேறு அவனுக்கு டவுரியாக கொடுத்தேன், எல்லாத்தையும் தொலைச்சிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கியா, மரியாதையோட அந்த காசு எல்லாமே எனக்கு திரும்ப வந்தாகணும், இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. ஹீரோயின் சேம கடுப்பாயிடுச்சுக்கா, நான் ஏன் உனக்கு வந்துட்டு அதெல்லாமே பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாகி போயிடுறான். அப்போ அங்கே நம்ம லியா வந்துட்டு உங்களுக்கு வேறு ஹார்ட் அட்டாக் வந்துடாம வாங்க நீங்கள் முதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவள் மிஸ்டர் கே நான் கண்டிப்பாக உன்னை மீட் பண்ணியே ஆகணும், நம்ம ஹீரோயின் மிஸ்டர் கே கண்டிப்பாக நான் உன்னை திரும்ப மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினுமே இங்கே கிளம்பி போகிறான். அங்கே ஹீரோவுமே தான் அந்த சைடில் வந்துட்டுருக்கான். அவன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் அங்கே போனதுமே அங்கே அவளை அவன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவளை யார் இங்கே கூப்பிட்டதுன்னு சொன்னதும், பாஸ் எனக்கே தெரியாத அவங்க இங்கே வருவாங்கன்னு சொன்னதும் அவன் பேசாமல் வேறு ஒரு ரூமில் போய் அங்கே உட்காந்துட்டு அங்கே லேப்டாப் மூலமாக எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கான். அங்கே நம்ம ஜின் வந்துட்டு அங்கே எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கான். இப்போ கேயோட கம்பெனியோட சேர்ந்து நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், ஸோ நாங்கள் வந்துட்டு பெரிய லெவலுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு பேசுகிறோம். எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கே வந்து ஃபோனில் எதையோ பார்த்துட்டு இருக்கோமே, அதை ஜூம் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப பார்த்தா அங்கே குழந்தையோட சேர்ந்து இவருக்க ஃபோட்டோவை பார்த்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அப்படின்னா என் மேலே இவளுக்கு க்ரஷ் இருக்கான்னு சொல்லி ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அது கொஞ்ச நேரத்தில் புஷன் போயிடுது. ஏன்னா ஹீரோயின் அவன் ஃபோட்டோவை சைடில் வச்சுட்டு குழந்தையோட ஃபோட்டோவை மட்டும் ஜூம் பண்ணி பார்க்குறா. பாஸ் அவங்களுக்கு பிள்ளைய தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு பேசுனதுமே ஹீரோ அப்படியே முறைச்சிட்டு இருக்கான், வாய முட மாட்டியான்னு. அப்போ அங்கே ஜின் வந்துட்டு இப்போ எதுக்காக நீங்கள் வந்த, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லையான்னு சொன்னதும், ஏன்னா எனக்கே அசிங்கமாக போகுது, உனக்கு இன்றைக்கி பாராட்டு விழா நடக்குதுன்னா நான் வந்துட்டு வரதில் என்ன வந்துட்டு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரி ஓகே மேரேஜ் ஆகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அப்படி இருந்துமே ஒரு டைம் கூட உனக்கு என் மேலே உண்மையான பாசம் இருந்ததே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படிலாம் எனக்கு எப்பயுமே உன் மேலே பாசம் இருந்தது கிடையாது, உண்மையை சொல்லவா நான் ரிவெஞ்சுக்காக தான் மேரேஜ் வந்துட்டு பண்ணிக்கிட்டேன், அதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு உன்னால் ப்ராஃபிட் தேவைப்பட்டுச்சு, நான் அது மூலமாக வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராஃபிட்டையுமே அடைஞ்சேன்னு சொல்கிறான். ஹீரோயின் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமேடா, என் சிஸ்டரோட சாவுக்கு நீ தானே காரணம், கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அங்கே நம்ம அது ரொம்ப அங்கே சவுண்டாக கத்த ஆரம்பிச்சிடுறா. நீ வந்துட்டு மேரேஜுக்கு முன்னாடி என்கிட்ட 5 மில்லியன் காசு வாங்கினேன், அந்த காசை வச்சு தானே உன்னோட பிஸ்னஸ் எல்லாமே இந்த லெவலுக்கு பெருசாக கொண்டு வந்த, அப்போ அந்த காசை நீ எப்படி என்கிட்ட திருப்ப கொடுக்கணும், ஒழுங்காக கொடுக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ இதை பற்றி பேசாமல் கொஞ்சம் அமைதியாரு, வந்த இடத்துல என்னை அசிங்கப்படுத்தாதன்னு சொல்கிறப்ப நான் ஏன் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே கேமராவை பார்த்து மிஸ்டர் கே நீங்கள் இப்போ வெளியே வரணும்னு நினைக்கிறேன், நீங்கள் மீட் பண்ணணும் எல்லாத்தையும் சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே என் ஒய்ஃப் வந்துட்டு இவ்வளோ ஆசைப்படுறான்னா நான் போகாமல் எப்படி அப்படின்ற சொல்லிட்டு மாஸ்க்கை போட்டுட்டு அங்கே வந்துடுறான். அங்கே எல்லாத்தையுமே நான் வந்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சாரி கேட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காக போயிருது ஹீரோயினுக்கு. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. உடனே ஜின் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த கான்ட்ராக்டை பற்றி பேசினதுமே, கான்ட்ராக்ட்லாம் இருக்கட்டும், ஆனால் உங்களோட ஒய்ஃப்ட்ட நீங்கள் எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க உங்கள் எக்ஸ் ஒய்ஃபாக கூட இருக்கட்டும், பட் வந்துட்டு ஒரு மரியாதைன்றது உங்கள் மனசுலே இல்லையே, எப்படி உங்களை மாதிரி ஆள் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவனுக்கு வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறப்ப சரி ஓகே நீங்கள் எந்த லெவலுக்கு பிஹேவ் பண்ணுறீங்கன்றதை நானுமே வந்துட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், உங்கள் எக்ஸ் ஒய்ஃபோட சேர்ந்து இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும், அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சரின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது.
சீனில் நம்ம ஹீரோ ஹீரோயினுமே சேர்ந்தாங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ உனக்கு நல்லாவே தெரியுது பிஸ்னஸ்லாம் எப்படி பண்ணணும்னு அப்படி தானேன்னு சொல்லி கேட்கும்போது ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது என்னோட ஷேர்ஸ் எல்லாமே அவன்கிட்ட வந்து 50% இருக்குது, அது எல்லாமே எனக்கு திரும்ப ரிட்டர்ன் வேணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படியே பண்ணிட்டா சரிதான் அப்படின்றத சொல்கிறான். வேற என்னன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே அவன் வந்துட்டு பண்ண பாவங்களுக்கு கண்டிப்பாக அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், ஸோ நீங்கள் அவன் கூட சேர்ந்து கான்ட்ராக்டை பற்றி யோசிக்கணும்னு சொன்னதுமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹாங்ஸி கால் பண்ணிடுறான். அம்மா இப்போ டைம் ஆயிடுச்சுக்கு என்ன நீங்கள் பிக்கப் பண்ண வரலையான்னு சொன்னதுமே நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக விழுந்தடிச்சு அங்கே போயிட்டுருக்கா. அப்பா அம்மா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ லேட் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னதும் சாரி சொல்லிட்டேக்கா. அம்மா உன்னை எப்பயுமே பிக்கப் பண்ண வருவேன்னு சொல்லிட்டேக்கா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு வந்துட்டு கார் வந்து ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் ஏன் அப்பா இந்த ஸ்கூட்டியை கொடுத்தாருன்னு சொன்னதும் அப்பாவுக்கு வந்துட்டு இந்த ஸ்கூட்டியில் அம்மா வந்துட்டு ட்ரைவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு போல் அப்படின்றத சொன்னதுமே நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக நான் கார் வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அவனை பார்த்துட்டு அப்பா நீங்கள் கீழே வந்து உட்காருங்க அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு அம்மாட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்கள் மேலே கோவப்படுவேன்னு சொன்னதுமே நீ ரொம்ப பேசுகிற, அப்புறம் உங்கள் அம்மாவே நான் உன்னையும் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொன்னதும் நீங்கள் அம்மாவை ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நானாவே வந்துட்டு சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்றத அந்த பையன் சொல்கிறான். உனக்கு இப்படி பேசலை யார் சொல்லி கொடுக்குறது அப்படின்ற சைட் அவன் கேட்டுட்டு இருக்கான். நான் அம்மா கூட தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே பார்த்தையா அம்மா கூட வந்துட்டு எவ்வளோ க்ளோஸாக இருக்கான், என்ன கண்டுக்கிறானான்னு சொல்லிட்டுவே பார்த்துச்சேக்கான். அப்போ அங்கே அந்த குட்டி பையன் அவகிட்ட அப்பா வந்துட்டு எவ்வளோ மோசமாக என்னை ட்ரீட் பண்ணார் தெரியுமா, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தால் என்னை போட்டு பெல்ட்டில் பயங்கரமாக அடிப்பார், என்னால் ஒரு சேரில் கூட உட்கார முடியாது அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் சரி உங்கள் அப்பாவுக்கு கை கால் விளங்காமல் இருந்தாருன்னு ஏன் நீ என்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லி கேட்டதும் அப்புறம் நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்கள், அவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ தான் கதவை நாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஏன் யார் வெளியேன்னு சொல்லி கேட்டதும் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதுமே இப்போ காங்ஸி திறக்காதீங்கன்னு சொல்கிறான். காங்ஸி நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது சரி ஓகேம்மா நீங்கள் பயப்படாதீங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கேன், நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அங்கே நீ தான் ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்க, பூ வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணுறா. ஆப்பாங்க என் பிள்ளைகிட்டேருந்து நீ ஒழுங்காக விலகிடுன்னு சொன்னதுமே எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சிட்டங்க கேட்கும்போது நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என் பிள்ளைய மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறப்ப நீங்கள் என்னை போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணலை அப்படின்றத அந்த பையன் கேட்டதும் அதெல்லாம் வந்துட்டு ஏதோ தெரியாமல் நடந்துச்சு, அதுக்காக நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பியா, அவன் என் பிள்ளை நான் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம காங்ஸி நான் அம்மா கூட தான் சேர்ந்து இன்றைக்கி தூங்க போகிறேன், உங்கள் கூட வரமாட்டேன்னு சொன்னதும் அவன் வந்து என் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டா இருக்கட்டுமே, எதுக்காக நீங்கள் இப்படி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசாமல் கிளம்புங்க அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் போகிறேன், நானுமே இங்கே தான் இருப்பேன்னு சொன்னதும் என் வீட்டில் ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, அப்படிலாம் உன்னை ஸ்டே பண்ண வைக்க முடியாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அவன் நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, கண்டிப்பாக நான் இங்கே இன்றைக்கி ஸ்டே பண்ணி தான் ஆவேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே 2 பேர் சேர்ந்து தூங்க போனால் இவனுமே கூட சேர்ந்தவங்க வந்து படுத்துக்கிறான். இங்கே பாரு என் பிள்ளை ஏதாச்சும் நீ புள்ளி பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நாங்கள் 2 பேர் சேர்ந்து உன்னை ஒரு வழி பண்ணுவோன்னு சொன்னதும் அப்போ காங்ஸியுமே ஆமாம் அம்மா கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்படியா சொல்கிறீங்க, அப்போ நான் உங்களை வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜின்ட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஐயோ கடவுளை இது என் சிஸ்டரோட ஃபோன் ஆச்சு, நான் வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணாமல் விட்டனே, நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உன்னோட ப்ரைவேட் லைஃப்பை பற்றி எனக்கு எதுவுமே கவலை கிடையாது, பட் வந்துட்டு நீ எப்படி எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற செட்டங்க கேட்கும்போது நான் வந்துட்டு ஜாப் பண்ண போகிறேன், கண்டிப்பாக உனக்கு நல்ல சேலரி நான் வாங்கி கொடுப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்தான். அங்கே பக்கத்துலேயே காங்ஸி உட்காந்துட்ருக்கான். இன்றைக்கி அப்பாவே என்னை ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார், என்னை ரெடி ஆக்கிட்டாரு, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் திரும்ப வரும்போது உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொண்டு வருவேன்னு சொல்கிறான். ஹீரோயின் ஈவினிங் அங்கே ஸ்கூல் பிக்கப் பண்ண போனால் அங்கே பெருசாக வந்துட்டு பெரிய சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அங்கே பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட காரே அங்கே நிற்கிது. அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காக எழுறா. உங்களுக்கு உங்கள் கார்னால் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்காக வந்து இந்த காரை கொண்டு வந்திருக்கேன், எப்படி இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அங்கே ஆஃபீஸ்க்காக அங்கே வந்து போயிடுச்சேக்கா. ஜின்னோட தான் சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே அந்த ஜியா இருக்கா, அவள் பார்த்துட்டு என்னப்பா ஃபைனலாக திரும்ப காலெல்லாம் சரியாயிடுச்சு போலையே அப்படின்ற சொன்னதும் ஆமாம் நீ தான் என்னை தள்ளி விட்டு என் காலை உடைச்சா, பட் சரியாகாமல் எப்படி இருக்கும், அதான் நல்லா வந்துட்டேனேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே திமிரா பேசிட்டு போகும்போது ஹீரோயின் வேணும்னு அங்கே தள்ளி விட்றா. அங்கே ஸ்லிப்பாகி விழுந்ததுமே உடனே அந்த ஜின்னுக்கு கோவமாயிட்டு நீ எப்படி வந்து அவட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவா, ஒழுங்காக வந்துட்டு சாரி கேளுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்ன இப்போ தப்பு பண்ண அவட்ட சாரி கேட்குறதுக்கு உங்கள்
மூஞ்சில எல்லாம் முழிக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது. உங்கள் மூஞ்சில முழிச்சிட்டு வேலை பார்த்தாலும் விளங்குன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போகிறா. அப்போ பின்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கா. அவளோட நேம் வந்துட்டு ரூபி. அவள் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவளை பார்த்ததுமே அவள் கண்டுபிடிச்சிடுறா. உனக்கு நான் பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், வா என் கூட, நான் அதை சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ என்ன சர்ப்ரைஸ்ன்னு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கே குரூப்போட பிரசிடென்ட் மிஸ்டர் கே எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காருன்னு சொன்னதும், என்ன உண்மையாவா நீ சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஆசையாக இருக்குது தெரியுமா அங்கே ஜாப் பண்ணுறதை பற்றி, எனக்கு நீ கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னு சொன்னதும் ஹீரோயினுமே நான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாச்சும் நானுமே அங்கே உள்ளே போயிட்டேன், எனக்குமே ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமே அப்படின்றத சொல்லி அவள் யோசிச்சுட்டு பேசாமல் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறா. அப்போ அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஜென்ட் அசிஸ்டன்ட் பாஸ் நம்மளோட சேர்ந்து ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் போடுறதா இருந்துச்சு. பட் அவங்க இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாகி போயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அந்த ஷென்னா தான் இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவளோட கெட்டப் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே போய் பார்த்தா அங்கே கேன்ற பொசிஷனில் நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகி போயிட்டு, அப்படின்னா இவன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பொய் சொன்னானான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவுக்குமே டவுட் ஆகிடுச்சுக்கு. இந்த பொண்ணோட நேம் வந்துட்டு மூயான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பட் பார்க்குறதுக்கு என்னமோ ஷென் மாதிரியே இருக்காளே, அந்த ஜெராக்ஸ் மாதிரியே எனக்கு ஏன் தோணிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறதுன்னு மட்டும் யோசிக்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் நான் வந்துட்டு கவனத்தை செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சுட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பிறகு அவங்க போன கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். நான் இப்போ தான் அப்ராட்லேருந்து உன்னை பார்க்க வந்தேன், நான் உன்ட்ட ஒரு பொண்ணை பற்றி சொன்னேன்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை காமிக்கிறான். இந்த பொண்ணோட நேம் வந்து மூயான் அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே இவளோட நேம் வந்துட்டு ஷென் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஷென்னா அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, இந்த பொண்ணு டைவர்ஸ் கல்யாணம் ஆகி டைவர்ஸுமே ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க அம்மா வந்துட்டு யாங்லின் தான் இந்த பொண்ணை கூப்பிடுவாங்க, ஆனால் ஒரிஜினல் நேம் வந்து மூயான் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தாங்க ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே கட்டில் போய் படுத்துடா. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளை இவங்க பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா இவங்க எங்கே இருக்கானா, அங்கே வந்த பொண்ணு வேற விழான்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனை வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க எழுப்பி விட்டு, உன்னோட சிஸ்டர் மூயான்னு ஒரு பொண்ணு இருந்தாளா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஆமாம் அவள் என்னோட ட்வின் சிஸ்டர் தான், பட் வந்துட்டு அவள் வந்து இறந்துட்டா, அதுக்கு வரைக்குமே அவளை மீட் பண்ணவே இல்லை அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு வந்துட்டு ஒரு அழகான ஹஸ்பண்டு ஒரு அன்பான வந்துட்டு ஒரு பிள்ளையுமே கிடச்சிருக்கும் போது நான் ஏன் மற்றவங்கள பற்றி யோசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினை போய் அங்கே வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் வந்துட்டு விழுந்தடிச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது, என்னை வந்து மன்னிச்சிருப்பா, மிஸ்டர் கே வந்து உன் கூட சேர்ந்து அங்கே ஆஃபர் பண்ணிட்டு இருந்தார் மீட் பண்ணுறதுக்காக. பட் இது வந்து பிஸ்னஸ் வந்து விஷயம் இல்லையா, நான் வந்துட்டு முடியாதுன்னு சொல்ல முடியல, நீ மீட்டிங்காக போன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டும் தான் சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதுமே அங்கே அதை பார்த்துட்டு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்குறதுக்கு எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே கரெக்டாக பார்த்தாங்க நம்ம ஹாங்ஸி வந்துடுறான். அம்மான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே, ஏன்னா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க, இவ ஒன்றும் உன்னோட அம்மா கிடையாது, எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப, நீங்கள் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது என்னோட அம்மா தான், எங்கள் அம்மா மேலே வர ஸ்மெல் மாதிரியே இவங்க மேலேயுமே வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். எங்கள் அப்பா ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டாரு, நீங்கள் வேற ஏன் உடலை வந்து இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, என்னது மேரேஜ் பண்ணிட்டியா எப்போன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை, எப்போ நீ மேரேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் தலையில் இடி விழுந்த மாதிரி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு முயான் மேலே ஆசை இருக்குது போல். அப்போ அதை கேட்டுட்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இது ஷென்னோட ட்வின் சிஸ்டர் தான், நீ ஏன் ஏதாச்சும் கற்பனை கண்டுட்ருக்காது அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது இந்த விஷயத்தை பற்றி வெளியே யாருக்கும் தெரியாத, இதை ஊதி பெருசாக்காத அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். அங்கே அவன் கூட தான் சேர்ந்து அங்கே காரில் போயிட்டுருக்கான். நான் அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், எனக்கு அதுக்கெலாம் டைம் கிடையாது, என்னோட ஒய்ஃப் எனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நீங்கள் இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க, என்னை வந்துட்டு கொண்டு போய் விடுங்க போதும் அப்படின்றத சொன்னதுமே, அப்படின்னா ஓகே உங்கள் கூட வந்து நானுமே வரேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக போயிட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆனதுமே அவன் அங்கேவே அவளை விட்டுட்டு அவன் பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆளை காணும். அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப டவுட்டாகி போயிடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்துடுறா. நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஆக்டிங்கை போட்டுட்டு அங்கே அவன் ட்ரெஸ்ஸில் பார்த்தா அவள் போய் இடிச்சதில்ல, அங்கே லிப்ஸ்டிக் மார்க் ஒட்டியிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் இது என்ன லிப்ஸ்டிக் மார்க் நீ அப்படின்னா வந்துட்டு என்கிட்ட ஏமாற்றிருக்கியா, என்னை சீட் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா அவங்க வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டு இருக்கா.
அதெல்லாம் அவன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் அவள் வேமா ரூம்குள்ளே போயிட்டு அழுகிற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணுறா. பட் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கா. நல்லா நான் எப்படி ஆக்டிங் பண்ணி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டேன்னு அவள் யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுமே ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறா. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் நீங்கள் வந்துட்டு விசாரிக்க சொன்ன மாதிரியே விசாரிச்சாச்சு, உங்களோட ஒய்ஃப் தான் அங்கே அவங்க சிஸ்டர் மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே அப்படின்னா நீ வந்துட்டு உன்னோட கேமை வந்துட்டு என்கிட்டே ப்ளே பண்ணுறியா, நான் வந்து பார்த்துக்கிறேன், ஆரம்பத்துலேருந்தே உன் மேலே எனக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த ஜின்னோட மேரேஜுக்காக அங்கே போயிருக்கா. அங்கே ஜியா அவளை பார்த்துட்டு நல்ல வேளை நீ வந்துட்டியா, மேரேஜுக்கு வரமாட்டேன்ல நினச்சேன்னு சொல்லிட்டு அங்கே தலையில் இருக்க அந்த துணி எல்லாமே கீழே எடுத்து போட்டுட்டு அவளாவே விழுந்துட்டு பெரிய ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பண்ணிட்டுருக்கா, உனக்கு டைவர்ஸ் ஆன பிறகு தானே நான் மேரேஜ் பண்ணுறேன், நீ எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா பண்ணதுமே ஜின்மே எதுக்காக நீ இப்படி வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே அந்த ஜியாவோட அப்பா வந்துடுறாரு. அந்த ஆள் பார்த்தா அங்கே சேரை போட்டு உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு நீ எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணு மேலே கையை வச்சிருப்ப, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்குது, நீ ஒழுங்கா அவட்ட இப்போவே நீ டவுன் பண்ணிட்டு சாரி கேளுன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டா. ஸோ உடனே அங்கே கார்ட்ஸை வச்சு பிடிக்க வச்சு அவளோட செப்பெல்லாமே கழட்டி அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம காங்ஸி வந்துடுறான். அப்போ அங்கே அந்த பையன் கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுமே எல்லாருமே சேர்ந்து அங்கே அடி பயங்கரமாக வெளுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். யாருக்கு வந்து அவ்வளோ தைரியம் இருக்குது என்னோடய ஒய்ஃபை வந்து கை தொடுறதுக்கு, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு அங்கே கோவமாயிட்டு இருக்கான். ஸோ கார்ட்ஸ் எல்லாமே வச்சு அடித்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. ஏன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபான்றது இப்போதான் அவங்களுக்கு புரியுது. அங்கே எல்லாருமே ரொம்ப அரண்டு போயிருக்காங்க. ஸோ அவன் அவளுக்கு புது செப்பல்லாம் அங்கே போட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை வெளியே போயிட்டு இருக்கும்போது அங்கே யாரும் வந்து ஸ்டிக்கால் தலையில் அடிச்சிடுறாங்க. அவங்க மயக்கமானதுமே கொஞ்ச நேரத்திலே வந்து அவளை அங்கே வந்துட்டு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. வரும்போது சில விஷயங்கள் அவளுக்கு ஞாபகம் வருது. அவள் ஒரு சைல்டுக்கு வந்து பர்த் கொடுத்துருக்கா. அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மூட்டை இருக்கவுமே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஆன்ட்டி தான் இருக்காங்க. அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. நான் உன்ட்ட சாரி கேட்குறேன், உனக்கு வந்து பேபி பிறந்துச்சு, என்னால் தான் வந்துட்டு அந்த பேபி வந்துட்டு உன்ட்ட இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு காசை கொடுத்து தான் இது மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு சொன்னதும் என்னோட புள்ள எங்கே இருக்குது அப்படின்ற சொல்லி கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஹீரோ வந்ததும் அவனை பார்த்ததுமே அவள் ஷாக் ஆகிட்டு அப்படியே மயக்கமாயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினோட அம்மாவை போய் அவங்க மீட் பண்ணுறாங்க. நீ ஒழுங்காக வந்துட்டு மூயான கொலை பண்ணது ஷென்டான்னு சொல்லணும், எங்கள் மேலே நீ பழிய போடலான்னு ஐடியா பண்ணினா நாங்கள் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே நான் அப்படிலாம் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த லியா வந்துட்டு கோவமாயிட்டு அவங்கள பிடிச்சவங்க தள்ளி விட்டதுமே அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருது. அப்போ ஐயோ இந்த லேடி வந்துட்டு இறந்து போயிட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே உடனே அந்த ஆள் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி இப்படி உங்கள் அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் விழுந்தடிச்சு வேமாங்க வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஹீரோவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் நல்ல பொண்ணு கிடையாது, மூயான கொலை பண்ணதே இவ தான், சிஸ்டரவே கொலை பண்ணவ, அவள் பாடியிலேருந்து இவளோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடச்சிச்சின்னு சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஏன் நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறப்ப இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து டெஸ்ட் பார்த்துட்டா சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டருமே வர வச்சு அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே எடுத்து டெஸ்ட் பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து மேட்ச் ஆகலை அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அங்கே நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண முடியும், எதுவுமே பேச முடியல. அப்போ அங்கே அந்த லியாவுக்கும் அவங்க அப்பாவுக்குமே பயங்கரமாக சண்டை வந்துடுது. அந்த ஆள் பார்த்தா அங்கே பிளட்டாக வாமிட் எடுக்கிறான். உன்னால தான் நான் கேட்டேன், என்னால் தான் நீ கேட்டேன்ற மாதிரி மாற்றி மாற்றி பழி போட்டு கோவத்தில் இருந்தாலும் அவளை அங்கே கத்தியை வச்சு கூத்திட்டு 2 பேருமே அங்கே இறந்து போயிடுறாங்க. இப்போ அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட சாரி கேட்குறா. உன்கிட்ட நான் வந்து பொய் சொல்லிட்டேன், உனக்கு ரொம்ப ஃபீலிங் இல்லையான்னு சொல்கிறா. எனக்கு எந்த ஒரு கஷ்டமே கிடையாது, எல்லாம் நல்லதுக்கு தானே நடந்திருக்கு அப்படின்றதாவே சொல்கிறான். நான் வந்து உன்கிட்ட நான் தான் என் சிஸ்டர்ன்ற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேனேன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ யாராக இருந்தால் என்ன, உன்னை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப லக்கியான பர்சன். 2வது உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, அந்த குழந்தை வந்து வேறு யாரும் கிடையாது, உன்னோட பேபி தான், நம்ம 2 பேத்துக்கு பிறந்த குழந்தைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிட்டு இருக்கு. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆகி நம்ம ஹீரோயின் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி அவங்க எல்லாத்தையுமே ரிவெஞ்சுமே எடுத்துடுறா. ஹாப்பியாக அவங்க 2 பேருமே அங்கே ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.